السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 4 துஆக்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நாம் கேட்டதை நமக்கு அல்லாஹ் கொண்டு வந்து தருகின்றான். நாம் கேட்ட விடயம் நம்மை வந்தடையும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான், 4 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக. இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஜும்ஆவுடைய நேரம் என்பதாக. ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம். இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் கபூலாகும். அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம் என்று அதிகமான இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். இந்த 4 துஆக்களையும் ஓதுவோம். யா சலாமு யா அல்லாஹ், யா முஇஸ்ஸு யா அல்லாஹ், யா வஸ்ஸாக்கு யா அல்லாஹ், யா வஹ்ஹாபு யா அல்லாஹ். யா சலாமு யா அல்லாஹ், யா முஇஸ்ஸு யா அல்லாஹ், யா ரஸ்ஸாக்கு யா அல்லாஹ், யா வஹ்ஹாபு யா அல்லாஹ் என்ற இந்த 4 திக்ருகளையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த உலகத்தினுடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் நம்முடைய காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 4 திக்ருகள். நாம் இந்த 4 திக்ருகளையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.